அவ்வப்போது உருவாகி எழுந்து வரும்போது அதை ஆதரிக்கிறதுக்கு இங்கே அச்சு ஊடகங்களோ அல்லது காட்சி ஊடகங்களோ இல்லை. இப்போ இந்த தலைமுறையில் நம்ம ஒரு பேரெழுச்சியாக வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் வீழ்ந்த இடத்திலேயே எழுந்து வருகிற போது அது என்னென்னா, இந்த ஏற்கனவே இருக்கிற ஊடகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு அரசியல் கட்சி சார்ந்திருக்குது அல்லது முதலாளிகளால் உருவாக்கப்பட்டதாக இருக்குது. அது ஒரு தேசிய எழுச்சியை, ஒரு அரசியல் வலிமையை, அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதை அது விரும்புகிறதா இல்லை. அதனால இதை நம்மளை பற்றிய செய்திகளை முற்றுமுழுதாக புறக்கணிப்பது, நிராகரிப்பது, ஒதுக்குவது, இந்த வேலைகளை செய்கிறாங்க. அப்போ நமக்கென்று பேசுவதற்கு, நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டுவதற்கு யாருமற்ற நிலையில் தளித்து விடப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள்னு தலைவர் சொன்னது மாதிரி, இப்போ நமக்கு இல்லை, இப்போ நம்மகிட்ட எது இல்லையோ, இப்போ நாமே ஊடகம் இல்லை, நம்மளை ஆதரிக்கலை, சரி விடு, நமக்கு நாமே ஊடகமாக மாறுவோங்கிற ஒரு முயற்சி தான் இது எங்கள் தேசம். இது தமிழ் தேசியத்தை தான் பேசுமானால் இது உலக அரசியலை பேசும், இந்தியா முழுமைக்கு இருக்கிற அரசியலை பேசும், உண்மையை பேசும். இது நம்ம அரசியலை மட்டும் பேசாது, எல்லாரும் எடுத்து வைக்கிற அரசியலையும் பேசும். அது எது சரியோ தவறோ எல்லாரும் சொல்கிறதையும் கேளுங்க, அதில் எது உண்மை நேர்மைன்னு பாருங்கள். இதுதான் நம்ம கோட்பாடு. அது எல்லாத்தையும் சொல்லும். நம்முடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, நம்முடைய அரசியல், நம்ம பெண்களுக்கான பாதுகாப்பு, நம்முடைய நிலவள பாதுகாப்பு, நம்முடைய மண் வளம், காட்டு வளம், கனிம வள பாதுகாப்பு, நீர்வள பாதுகாப்பு, எல்லாவற்றையும் இது பேசும். அதனால் எல்லா மக்களுக்குமான உரிமைக்கான குரலாக இது இருக்கும். ஒட்டுமொத்த அதான் சொல்கிறோம், இது உலகத் தமிழர்களின் வலை தொலைக்காட்சி, மான தமிழ் மக்களின் மனசாட்சி, இப்படிதான் சொல்கிறாங்க. மான தமிழினத்தின் மனசாட்சி. நம்மளை பற்றி பேசலை, நாம் பேசுகிறோம். எல்லாரையும் பற்றியும் பேசுகிறோம், நம்மளை புறக்கணித்தவர்களை பற்றியும் பேசுகிறோம். அதுதான் எங்கள் தேசம் அப்படிங்கிறது. இது இதுவரை இந்த நிலத்தில் இருக்கிற தொலைக்காட்சிகள், பெருந்துறை தொலைக்காட்சி இருக்குல்ல, அதிலெல்லாம் இல்லாத அளவிற்கு செறிவான, ரொம்ப போற்றத்தக்க, எல்லோரும் ஏற்கத்தக்க நிகழ்வுகளை இதில் கொடுக்கும். அது எல்லாம் பாடும், இது எல்லாத்தையும் பேசும். அதனால் இது முழுமையான ஒரு வலை தொலைக்காட்சியாக இது இருக்கும். அதில் இதுக்காக இதை உருவாக்கணும்னு ஒரு பெருங்கனவு, தேசத்தின் கனவு மாதிரி பெருங்கனவு ஒவ்வொரு முறையும் நினைப்போம். அது இம்முறை எப்பாடுபட்டாவது கொண்டு வந்துடணுன்ட்டு இது பெருமுயற்சியில் தொடங்கியிருக்கு. இதை நாங்கள் தொடங்கிட்டோம். ஆபிரகாம் லிங்கன் கொடியை ஏற்றிட்டு பேசின போது நான் ஏற்றிட்டேன், இதை இறங்காமல் தொடர்ச்சியாக பறக்க விடுறதை பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு மக்கள்கிட்ட சொன்னது மாதிரி இதை தொடங்கிட்டோம். இதை மாபெரும் வெற்றியடை வைக்க வேண்டியது என் அன்பு சொந்தங்களினுடைய பொறுப்பு.